உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். மீனராசி என்பர்கள் எப்போ ஜென்மச்சனி வந்ததோ அப்போ இருந்தே மன உளைச்சல் ஒருபுறம், வீண் விரயங்கள் மறுபுறம், உடம்பில் ஆரோக்கிய ரீதியில் அப்பப்போ ஏதாவது ஒரு குடைச்சல்களும் குழப்பங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, ஒரு பேச்சு பேசுவீங்க, கடைசியில் அது உங்கள் தலைக்கே வந்து வெடியும். உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது மற்றவங்க கிட்ட சொல்லி உங்களுடைய வேலையிலையும் பிரச்சனை, குடும்ப ரீதியிலையும் சிக்கலை உண்டாக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகியிருந்திருக்கும். அதுலேயும் மீனராசி என்பர்களுக்கு குடும்ப ரீதியில் தன் பெற்றவர்கள், தன் பிறந்த வீடு, புகுந்த வீடு, இப்படி இல்லத்தரசிகளுக்கு பலவித பாதிப்புகளும் உண்டாக்கியிருக்கும். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்த ரீதியில் மட்டுமல்லாமல் குடுக்கல் வாங்கல், பண ரீதியில் பலவிதமான மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும். இது உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோட அளவுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்கியிருக்கும். குடும்பத்தில் தனக்கு ரொம்ப வேண்டியவங்க, விரும்பியவர்களே விலகி நின்னால் அது எப்படி இருக்கும், பிரிஞ்சு போனால் எப்படி இருக்கும், அந்த நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழல் அதிகபட்ச மீனராசி என்பவர்களுக்கு உருவாகி இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக பெற்ற பிள்ளைகள் ரீதியில் தேவையில்லா மன உளைச்சல்களும் அவர்களது செயற்கை சிநேகத ரீதியில் இனம் புரியாத பாதிப்புகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏதோ ஒன்று இவங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு, இவங்களுடைய மைண்டை பிளாக் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில மீனராசி என்பர்கள் பிள்ளைகள் ரீதியில் சந்திச்சிருந்திருப்பீங்க. தேர்ட் பர்சனால் இவங்க சுய சிந்தனையோட எந்த வேலையும் செய்ய முடியலையே, அது அவங்கள கண்ட்ரோல் மீறி எதையும் இவங்க செயல் ஆற்ற முடியலையன்ற அளவுக்கு சில பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய நிலை மீனராசி என்பர்களுக்கு உண்டாயிருந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, மீனராசி என்பர்கள் பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு நிலைமை. இவர்களை கண்டு இவங்களுக்கு ஒரு நல்லது செய்யலாம், நமக்கு வேண்டியவங்க, நம்மளை சார்ந்தவங்க, பழகிய பழக்க வழக்கத்துக்காக அவங்களுக்கு நிறைய நம்பி பணம் கொடுத்து இன்றைக்கி அந்த பணத்தினால இன்றைக்கி பெரிய லெவலில் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அது நிறைய கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க எல்லா இடத்துலையும் இதுதான் செஞ்சுருக்கிறாங்கன்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகளால் இன்றைக்கி நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி தேவையில்லாத ஒரு சிக்கல், வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினா எப்படி இருக்கும், அந்த லெவலுக்கு பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி அந்த பாதிப்புகளையும் தாண்டி இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தையும் அதை சேர்த்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருந்திருக்கும். அந்த லெவலுக்கு பிரச்சனைகளை சந்தித்தவங்க மீனராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசியிலேயே சனி பகவானோட சுக்கிரன் இணைஞ்சு அவரும் பயிற்சியாகி மேசத்துக்கு போகிறாரு. ப்ளஸ் அதே இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே உச்சமடைஞ்சு தனஸ்தானத்தில் நிற்க போகிறார். அப்போது இந்த சூரியன் இங்கிருந்து இங்கே வர வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 15க்கு மேலே டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது வரைக்கும் வண்டி வாகனங்களில் சற்று கவனத்தோடு இருக்கணும். மற்றவர்கள் நம்பி ஜாமீன் கையெழுத்து போகிறதில் ரொம்ப யோசிக்கணும். நான் ஆச்சேன்னு சொல்லிவிட்டு நாம் எதுலேயும் வாக்கு கொடுத்துடக்கூடாது, அது தப்பாக போயிடும். இதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்கள் ஃபோக்கஸ் அவசியம் இருக்கணும், அதில் மறந்துடாதீங்க. மேற்கொண்டு மீனராசி அன்பர்கள் திருமண விஷயத்தில் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. தடைகள்னால் கொஞ்சம் நெச்சம் இல்லை, இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை அமைச்சிருந்திருப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அது ரிஜெக்ட் ஆகிருக்கும். இதனால் நிறைய பாதிப்புகளுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. மற்றவர்களுக்கு எதிரில் தேவையில்லாத ஒரு சில அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த காலகட்டங்கள் இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள், புது உறவு முறை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணுன்னா, பிரிஞ்சவங்க இணையக்கூடிய அருமையான காலமாக இது மாறப்போகுது. அப்போது மீனராசி அன்பர்களுக்கு இது ஜாக்பாட் அடித்த மாதிரி தான். முயற்சிகளை பலப்படுத்தினால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஒரு பக்கம் இருக்குது, பட் மன உளைச்சல் ஒரு பக்கம் இருக்குது. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, வாரந்தோறும் முடிந்த வரை உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்காவது சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஒரு கற்பூரத்தை ஏற்றி 9 முறை சுற்றி
மனசில் தெய்வத்தை மனசார நினச்சி வேண்டி வணங்கி வந்தால் ரொம்ப நல்லது. இல்லையா சனி பகவான் கோயில், நவக்கிரக கோயில் எங்கே இருந்தாலும் சரி அந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வருவது மிக உத்தமம். அதையும் தாண்டி இந்த 2 வாய்ப்பு இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை. ஆனால் அது உங்களுக்கு பெரிய லெவலில் மன அழுத்தங்களை குறைச்சிடும். இதோடு நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டியது என்னென்னா, வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா யோசிக்க வேண்டாம், அதை முயற்சி எடுத்து செய்யுங்க. அது உங்களுக்கு மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறத்தில் ஒரு சேஃப்டி உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் அந்த ப்ராஜெக்டால் பெரிய லெவலில் நாளைக்கு அது உங்களுக்கு ஆதாயமாக மாறும். அதனால் கும்பத்தில் இருந்த அந்த சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்திற்கு வந்ததிலிருந்து இந்த நிலை தான் நீடிச்சிருக்கும். அதனால் இதை நீங்கள் செய்வது நல்லது. மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் நீண்ட நாளாக திருமணமாகி புத்திரபாகியம் இல்லை, புத்திரபாகியம் தடையாயிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த புத்திரபாகியத்திற்குண்டான முயற்சிகள் ஒன்று தெய்வ ரீதியில் ரொம்ப பண்ணியிருப்பீங்க. எந்த கோயிலுக்கு போக சொல்லியிருந்தாலும் போயிருப்பீங்க. போகாத கோயிலில் கும்பிடாத தெய்வம் இல்லைன்ற அளவுக்கு பலவித முயற்சிகள் இருந்தாலும் பட் அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி புத்திரபாகியம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் 15 நாள் 1 மாதத்தில் மறுபடியும் அபோட் ஆகக்கூடிய அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிருந்திருப்பீங்க. அப்போது இது ஏன் இப்படி இருக்குன்ற குழப்பத்திற்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் சொன்ன சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய நிலை ஒரு புறம், உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இப்போ இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. அப்போது குரு பகவானுடைய பலம் உங்களுக்கு கிடைக்குது. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க, புத்திரபாகியமும் கிடைக்கும், திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும், வெளிநாடு வெளி முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ண வேண்டாம். வெளிநாடு போக உடனடியாக முயற்சி பண்ணி வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கிடுங்க. அதே நேரத்தில் ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய குழப்பங்களை சந்தித்து இதில் எப்படி ரிலீஃப் ஆகிறதுன்ற ஒரு பயங்கரமான கால்குலேஷனில் இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள், அந்த பிரச்சனைலேருந்து ரிலீஃப் ஆகுவீங்க. ப்ளஸ் விட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய நிலைமை உருவாகும். ப்ளஸ் உங்களுடைய இழப்புகளை மீண்டும் மீட்டெடுத்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல நிற்பீங்க. அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். பெற்ற பிள்ளைகள் ரீதியிலே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஒரு புறம் இருந்தாலும் அவர்களது திருமண முயற்சி தடையாக இருக்கேன்ற ஒரு மன வருத்தம் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ மூவ் பண்ணுங்க. குரு பகவான் பலமான ரீதியில் இருக்கிறாரு. அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. வரக்கூடிய அந்த வருடப்பிறப்பு ஒரு பெரிய லெவலில் அதில் நிறைய நல்ல கிரக பயிற்சி உங்களுக்கு சாதக நிலையில் இருக்குது. அப்போது அந்த சாதக நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். மேலும் மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய நிலை இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏப்ரல் மாதம் அதற்குண்டான முதல் படியை நீங்கள் நினச்சி இறங்கி செயல்பட்டீங்கன்னா அது பெரிய லெவலில் நன்மைகளை கொடுத்துரும். அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு அருமையான அழகிய காலகட்டங்களாக இருக்கும். அதே நேரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையோடு இறங்கி செய்யுங்க. பெரிய லெவலில் அகலக்கால் வச்சு எதையும் செஞ்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யோசித்து நின்று நிதானமாக இறங்கி செய்யுங்க. அதே நேரத்தில் வேலை இடமாற்றங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இந்த நேரத்தில் இடமாற்றங்கள் செய்கிறதாமா வேண்டாமான்றது அந்த இடம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க, அதுவும் தப்பாக போயிடும். அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால தெய்வ வழிபாடுகளை அதிகரித்து அதை நோக்கி செயல்படுங்க. அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே நேரத்தில் வேலை சார்ந்த ரீதியில் இருந்த மன உளைச்சல் நீங்கும். உங்களுக்கு அந்த இடத்துல தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் தேவையில்லாத அபானமான பழிகள் உங்களை தேடி வந்திருக்கும். அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 100% இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரமோஷனுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது அமையும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ப்ரமோஷன்றது நமக்கு எடுத்தது உடனே கிடைச்சிடாது. பட் அந்த ஃபோக்கஸ் அந்த இடத்துல உருவாகும். உங்களுடைய ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 எல்லாம் இருந்துட்டால் சடன் திருப்பங்கள் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அதே நேரத்தில் வியாபாரத்துறையிலையும் சரி, ஒரு பிஸ்னஸ்
ஒரு பெரிய லெவலில் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டங்களில் சில மாறுதல்கள் உருவாகும். நீங்கள் சில சரிவுகளையும் நஷ்டங்களையுமே சந்திச்சுட்டு இருக்கோம்னு நினச்சிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான நேரமாக இது மாறப்போகுது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஜாயிண்ட், இந்த முதுகு வலி, கழுத்து வலி, அதுவும் இல்லத்தரசிகளுக்கு மெயின் இடுப்பிலிருந்து முழங்கால் குதிகால் வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிரச்சனை தீருமான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷனே போட்டாலும் அடுத்த நிமிஷம் மறுபடியும் பார்த்தா அந்த வலி அப்படியே கண்டினியூ ஆகியிருந்திருக்கும். இதை விட்டு நம்ம ரிலீஃப் ஆக முடியாதான்ற ஒரு பயம், பதட்டம், குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை விட்டு ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இது உருவாக போகுது. அதே நேரத்தில் அதற்குண்டான மருத்துவ ஆலோசனைகளும் இந்த காலகட்டங்களில் சரியாக கிடைக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, சொந்தம், பந்தம், உற்றார் உறவினர்களுக்கு எதிரில் மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்குண்டான அழகையான அருமையான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம், திசா புத்திகள், சர்வாஷ வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் இது 3க்கு மேலே ஜாக்பாட் அடித்த மாதிரி இந்த கிரக அமைவுகளில் அந்த பரல்கள் இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அது டாப் லெவலுக்கு உங்களை கொண்டு போயிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், திசா புத்திகள் எப்படி இருக்குன்றது பாருங்கள். இதெல்லாம் ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டமாக இது மாறிடும். அது அப்படின்னு அதாவது அந்த நிலை மீனராசி அன்பர்களுக்கு அவசியம் இந்த நேரத்தில் தேவைப்படுது. ஏன்னா அந்த கிரக அமைவுகள் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது அதை கரெக்டாக பயன்படுத்தினாலே போதும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு. நல்லதையே நினச்சி நல்லதையே செய்து பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்க வாங்கலையே, அந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. இதுக்கு மேலே அந்த நிலைக்கு இடம் இல்லாத அளவுக்கு நீங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணணும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். பார்க்கணுன்னு கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்திங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.